வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்டாவிற்கு சிறந்த மருந்து சைனோஃபார்ம் என ராஜாங்க அமைச்சர் சன்ன தெரிவிப்பு. அதி கூடுதலான தடுப்பூசி தொகை இன்று நாட்டிற்கு வருகை. மாணவர்களின் கல்விக்காக 20 அலைவரிசைகளூடாக கல்வி சேவை. கை சின்னத்திற்கு என்ன செய்வது தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாசிறி தெரிவிப்பு. இந்தியா உலக சனத்தொகையில் சீனாவை தாண்டும் அறிகுறி. $2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. இதுவரையில் கொண்டுவரப்பட்ட மிக கூடுதலான தடுப்பூசி தொகை இதுவாகும். இதே நேரம் தற்போது பெரும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ள டெல்டா வைரஸிற்கு சைனோஃபார்ம் விசேட பாதுகாப்பை வழங்குவதாக உள்ளூரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதே நேரம் மேலும் 986 கொரோனா தொற்றாளர்கள் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை எமது நாட்டில் 3500 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். சீனாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட 2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதில் 10 லட்சம் தடுப்பூசிகளை வெலிசர லிமேஜ் நிறுவனத்தின் குளிரூட்டல் களஞ்சியத்தில் களஞ்சியப்படுத்தவும், ஏனைய 10 லட்சம் தடுப்பூசிகளை கொழும்பு தொற்று நோயல் பிரிவின் மத்திய தடுப்பூசி களஞ்சிய சாலையில் வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி தொகையில் கம்பஹா மாவட்டத்திற்கு 5 லட்சம் தடுப்பூசிகளும், களுத்துறை மாவட்டத்திற்கு 3 லட்சம் தடுப்பூசிகளும், கொழும்பு மாவட்டத்திற்கு 2 லட்சம் தடுப்பூசிகளும் வழங்கப்பட உள்ளது. குருணாக்கல் மாவட்டத்திற்கு 2 லட்சம் தடுப்பூசிகளும் மற்றும் காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம், நுவரெலியா, ரத்தனபுரி, பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு 1 லட்சம் தடுப்பூசிகள் வீதம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று கிடைக்கப்பெற்ற சைனோஃபார்ம் 2 மில்லியன் தடுப்பூசிகளுடன் இதுவரை 7.1 மில்லியன் தடுப்பூசிகள் எமது நாட்டிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அதேபோன்று இம்மாதத்திற்குள் மேலும் 40 லட்சம் கோவிட் ஒழிப்பு தடுப்பூசிகள் எமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை விமான கம்பெனிக்கு சொந்தமான 2 விமானங்களில் 2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டன. இந்த தடுப்பூசி தொகையை நாளை முதல் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கையில் உள்ள 30 வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி எமக்கு இலக்கொன்றை நிர்ணயித்துள்ளார். அந்த இலக்கை நோக்கிய பயணத்திலே இன்று எமக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. தேசிய மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி டெல்டா வைரஸிற்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி விசேட பாதுகாப்பை வழங்குவதாக தெரிய வந்துள்ளது. குறித்த தரவுகள் எதிர்வரும் வாரங்களில் வெளியிடப்படும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த ஆய்வு தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது பெரும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ள டெல்டா வைரஸிற்கு சைனோஃபார்ம் விசேட பாதுகாப்பை வழங்குவதாக உள்ளூரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இந்த டெல்டா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்ற செய்தியை நான் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றேன். இதுவரை 39,07,253 பேர் 1 டோஸ் கொரோனா தடுப்பூசியினை பெற்றுள்ளனர். அதேபோன்று 14,23,239 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். 28,56,147 பேர் சைனோஃபார்ம் முதலாவது டோஸை இதுவரை பெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அதன் 2வது டோஸை 10,23,128 பேர் பெற்றுள்ளனர். மேலும் 9,25,249 பேர் கோவிஷீல்டு முதலாவது டோஸை பெற்றுள்ளனர். அத்துடன் 3,85,647 பேர் அதன் 2வது டோஸை பெற்றுள்ளதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. அதேபோன்று ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸில் 1,14,295 பேரும் அதன் 2வது டோஸை 14,464 பேரும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 11,069 பேர் பெற்றுள்ளதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் 2ஆம் கட்ட நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட அரசு அலுவலகங்களில் முன்னிலை வரிசையில் கடமை புரியும் உத்தியோகத்தர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகள் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகங்களின் மேற்பார்வையில் தடுப்பூசி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது.
மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு சுகாதார அமைச்சினால் 3ஆம் கட்டமாக கிடைத்த 50,000 தடுப்பூசிகளில் 60% தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முதல் கட்டமாக நமக்கு 3000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றன. அது சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக 25,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றன. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுக்கும் கொடுக்கப்பட்டது. 3ஆம் கட்டமாக தற்பொழுது 50,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதுவரையில் 60% தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் 30,176 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சினால் இறுக்க நிலை தற்பொழுது தளர்த்தப்பட்ட போதிலும் மக்கள் கவனமாக இருந்து தேவையற்று வீட்டை விட்டு வெளியில் வராமல் ஒன்று கூடல்களை தவிர்த்து சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் மேலும் COVID-19 தொற்று பரவாமல் தடுத்துக் கொள்ளலாம். இதற்கமைய இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,73,031 மருத்துவமனைகளிலும் இடைத்தங்கல் நிலையங்களிலும் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 25,127 ஆகும். இதுவரை பூரண குணமடைந்துள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,44,437 ஆகும். நேற்றைய தினம் 35 கொரோனா தொற்றாளர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்று தெரிவித்தார். அதன் அடிப்படையில் எமது நாட்டில் இதுவரை ஒட்டுமொத்தமாக கொரோனா தொற்றினால் 3,467 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்ட மரண எண்ணிக்கையில் 18 பெண்களும் 17 ஆண்களும் அடங்குகின்றனர். 30 மற்றும் 59 வயதுக்கு இடைப்பட்ட 10 பேரும் 60 வயதுக்கு இடைப்பட்ட 25 பேரும் இதில் அடங்குவர். ஹெட்டன் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நிலையத்தினால் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொரோனாவிற்கு சிகிச்சை அளிக்கும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. குறித்த நிகழ்வு இன்று ஹெட்டன் சாய் நிலையத்தின் தலைவர் தங்கநாயகம் தலைமையில் நடைபெற்றது. பிரதேசத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றாளர்கள் நவீன சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் போதிய அளவு வசதிகளின்றி பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றமை கருத்தில் கொண்டு இந்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்ட பெண்கள் வலையமைப்பினால் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சுகுணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் EHM அன்சார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது 26 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் ரெகுலேட்டர்களும் கையளிக்கப்பட்டன. கொழும்பு மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகள் மற்றும் பல பிரதேசங்களை தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்னபுரி மாவட்டத்தில் ஒரு கிராம சேவகர் பிரிவு இன்றைய தினம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ரத்னபுரி மாவட்டத்தின் ககங்கம கொஸ்கலவத்த பிரதேசத்தை தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் டெமடகொட ஆறாமய பிரதேசத்தின் 66வது வத்தை, தலங்கம தெற்கு கிராம சேவையர் பிரிவின் விஜய் மாவத்தை, ஜேகத் மாவத்தை ஆகிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. தலாஹென வடக்கு கிராம சேவையர் பிரிவின் ஜேகத் மாவத்தை, சத்சர மாவத்தை, இசுரு மாவத்தை, சமநல மாவத்தை, தபால்பட்டி சந்தி ஆகிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் ரத்னபுரி மாவட்டத்தின் பரகல கிராம சேவையர் பிரிவு புதிதாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் நேற்றைய தினமும் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 216 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 49,259 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டங்களில் சில சரத்துக்களை நீக்கிய போதும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினமும் சுகாதார தரப்பு பல்வேறு வழிநடத்தல்களை அறிவுறுத்தியுள்ளது. இருந்த போதிலும் தனிமைப்படுத்தல் சட்டங்களை கடைபிடித்து மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவார்களாயின் முழு நாட்டையும் வளமை நிலைக்கு வெகு விரைவில் கொண்டுவர முடியும் என சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. இதே நேரம் குறிப்பிடத்தக்க அளவு பஸ் மற்றும் புகையிரத சேவைகளை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த தினங்களில் மிகவும் பிரபல்யம் பெற்ற எமது சிட்டி பஸ் சேவையை அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிரதேசங்களுக்கு இடையிலான பஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்வரும் வாரத்தில் சுகாதார தரப்பினருடன் கலந்துரையாடி மாகாணங்களுக்கு இடையிலான அத்தியாவசிய சேவை கருதி அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் கடமை புரியும் ஊழியர்களுக்காக போக்குவரத்து சேவையினை மேற்கொள்வதற்காக ஒரு முறையான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவுள்ளோம்.
හෙට දිනේදී දුම්රිය ගමන්වාර 12ක් நாளை முதல் மேலதிகமாக 12 ரயில் சேவைகளை பிரதான மற்றும் கடலோர சேவைகளையும் நடத்தவுள்ளோம். அதன் அடிப்படையில் நாளாந்தம் பிரதான ரயில் பாதையில் 36 ரயில் சேவைகளும், கடலோரம் வழியாக நாளாந்தம் 42 சேவைகளையும், களனி வழிபாதை ஊடாக நாளாந்தம் 10 சேவைகளும், சிலாபம் புகையிரத பாதையில் நாளாந்தம் 15 சேவைகளும், ஒட்டுமொத்தமாக 103 ரயில் சேவைகளை நாளை முதல் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம். හෙට දිනේ සිට ධාවනයට එක් කිරීමට කටයුතු කරලා තියෙනවා. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா சங்கங்கள் கொரோனா தொற்றினால் முகம் கொடுத்துள்ள பிரச்சினை குறித்து ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளன. සංචාරක ශේෂ්ත්‍රයට சுற்றுலாத்துறைக்கு விதிக்கப்பட்டிருந்த சட்டத்திட்டங்கள் தற்பொழுது தளர்த்தப்பட்டுள்ளன. அதனை நாம் வரவேற்கின்றோம். இந்த தீர்மானத்தை நாம் மேற்கொண்டமைக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நாம் செலுத்த வேண்டிய கடன்களை மீள செலுத்துவதற்கு 10 வருட காலத்தை நிவாரண அடிப்படையில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று 2019 ஆண்டு முதல் இன்று வரை அசாதாரண முறையில் வட்டி அறவிடப்பட்டுள்ளது. அதனையும் நீக்கி தருமாறு கோருகின்றோம். இந்த வியாபாரத்தினை மீண்டும் ஆரம்பித்து புதிய கடன் திட்டம் ஒன்றையும் வழங்குமாறு நாம் கேட்டுக்கொண்டுள்ளோம். සඳහා සනික ණය මුදලක් අපිට ලබා දෙන්න කියලා ඉල්ලමින් ஒரு நாட்டின் உயிர் நாடிகளாக மாணவர்களே காணப்படுகின்றார்கள். நற்பண்புகளுடைய புத்தி சாதுரியமிக்க மாணவர்கள் இருந்தால் அந்த நாட்டின் எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்கும். அதேபோன்று நாட்டின் முதலீடுகளாகவும் அவர்கள் கருதப்படுவார்கள். முதலீடுகளில் சிறந்த முதலீடு கல்விக்கான முதலீடாகும். ஆன்லைன் ஊடாக கல்வியை பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன. இதற்கு தீர்வாக புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது மாணவர்களைப் போன்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கும் நற்செய்தியாகும். வைரஸ் பரவல் காரணமாக பாடசாலைகளே முதலில் மூடப்பட்டது. அதன் பின்னர் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பதே நாடு என்ற வகையில் நாம் எதிர்கொண்ட பிரதான சவாலாகும். அந்த சந்தர்ப்பத்தில் ஆன்லைன் ஊடாக கல்வியை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. மற்ற நாட்களில் நண்பர்களுடன் கல்வியை கற்கும் மாணவர்கள் இப்போது தமது வீட்டில் முடங்கி கணினி திரைக்கு முன்னால் வரையறுக்கப்பட்டு விட்டார்கள். தொழில்நுட்பம் தொடர்பில் போதிய புரிவு இல்லாத ஆசிரியர்களும் கூட தொழில்நுட்ப முறைகளை கண்டறிந்து மாணவர்களுக்கு கற்பித்தலை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்ததால் இந்த சவாலை வெற்றி கொள்ள முடிந்தது. அன்றாடம் சாப்பாட்டுக்கே கூட சிரமமாக இருந்தாலும் டேட்டா கார்டுகளை வாங்கி கொடுத்து மாணவர்களின் கல்விக்கு உதவிய பெற்றோர்களை நாம் மதிக்கின்றோம். ஆன்லைன் ஊடாக கல்வியை வழங்குவது 100% இலங்கையில் சாத்தியமில்லாது போயினும் அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எடுத்த முயற்சிகளும் நாடு என்ற வகையில் பெருமதி மிக்கவை. ரிதிமாலியத்த பகுதியை சேர்ந்த ஆசிரியை ஒருவரும் மாணவர்களும் சிக்னலை பெறுவதற்காக பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஆன்லைன் ஊடாக கல்வியை பெற்றமையே டேட்டா பிரச்சனையின் உச்சமாக அமைந்தது. இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் திட்டங்களை முன்வைத்தது. இத்திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இதன் காரணமாக விரைவாக சகல மாணவர்களையும் இணைத்துக் கொள்ளக்கூடிய இலகு நடைமுறையொன்றின் தேவை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது. கோவிட் வைரஸ் உருமாற்றம் பெற்று துரிதமாக பரவி வருவதன் காரணமாக இன்னும் சில காலங்கள் எமக்கு இந்த வைரசுகளுடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு தொலைக்காட்சி ஊடகத்தில் 20 அலைவரிசைகளை ஒதுக்கி அவற்றில் விசேட கல்வி ஒளிபரப்புகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 20 அலைவரிசைகளில் கல்வி ஒளிபரப்புகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். 13 பாடங்களுக்கும் 13 அலைவரிசைகளையும், பிரிவனா கல்வி நடவடிக்கைகளுக்கு 2 அலைவரிசைகளையும் ஒதுக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். கோவிட் தொற்றை ஒரு மட்டத்திற்கு நாம் கட்டுப்படுத்தினாலும் மேலும் 1.5 வருடங்களுக்கு வைரஸ்கள் உருமாற்றம் பெற்று இதன் தாக்கம் நீண்டு கொண்டே இருக்கும். அதன் காரணமாக கல்வித்துறையை சீர்குலையாது அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இந்த உன்னதமான பணிக்கு இலத்திரனியல் ஊடகங்களை தெரிவு செய்தது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். டேட்டா சிக்னலை தேடி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதற்கு பதிலாக வீட்டிலிருந்து கொண்டு தொலைக்காட்சி மூலம் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பது இலகுவான விடயமாகும். இது நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வாகும். ஆன்லைன் ஊடாக கல்வியை பெறுவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கும் இந்த தருணத்தில் நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளாமல் இந்த வேலை திட்டத்தை உடனடியாக ஆரம்பிப்பது காலத்தின் கட்டாயமாகும். கோவிட் வைரஸானது திரிவடைந்து உருமாற்றங்களை பெற்று எம்மை தோற்கடிக்க வந்தாலும் அதற்கு இடமளிக்காது அந்த வைரஸை தோற்கடிப்பது தற்போதைய யுகத்தின் தேவையாகும்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்காலம் குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக ராஜாங்க அமைச்சர் தயஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குருநாகலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், எமது அமைப்பாளர்கள், தொகுதி அமைப்பாளர்கள் அனைவரும் 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்காக பாடுபட்டு உழைத்தவர்கள். அவர்களையும் அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்ளுமாறை நாம் கேட்டுக் கொண்டுள்ளோம். பொதுஜன பெரமுன அரசாங்கத்திலும் அங்கத்துவம் பெறும் அதேவேளை அரசியலிலும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அரசாங்கத்திலும் இடமில்லை, அரசியலிலும் இடமில்லை. இவ்வாறு எமக்கு செயற்பட முடியாது. கீழ்மட்டத்தில் உள்ள மனவேதனையினால் நான் இவ்வாறு கதைக்கின்றேன். வேறொன்றுமில்லை. வேறெதுவும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது. ஜனாதிபதி தொடர்பில் நாம் தொடர்ந்து நம்பிக்கை வைத்துள்ளோம். எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதியுடன் இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளோம். எம்மிடம் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை. நாம் அன்றும் இன்றும் இந்த அரசிற்கு வழங்கிய பங்களிப்பினை தொடர்ந்தும் வழங்க உள்ளோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் குறித்து தீர்வொன்றையும் பெற உத்தேசிக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம தேவாலயத்தின் எஸ்எல பெருகிற உற்சவம் நேற்று ஆரம்பமானது. பெருகிரவை கண்டுகளிப்பதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் இணைந்திருந்தார். கதிர்காமம் மெஸ்ல உற்சவத்தின் பிரதான அங்கமாக பெருகிற நடைபெறுகிறது. பாரம்பரியங்களுக்கும் கலாசார விழுமியங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து பெருகிற நடைபெறுகிறது. கோவிட்-19 பரவல் காரணமாக இம்முறை எஸ்ல உற்சவம் சுகாதார வழிகாட்டல்களின் கீழ் பொதுமக்களின் பங்கேற்பின்றி நடைபெறுகிறது. பெருகிற நிகழ்வில் கிரிவெகர ரஜமகா விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய கொபவத்த தம்மிந்த சங்கைக்குரிய கபுகம சரணதிச தேரர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இணைந்திருந்தனர். பிரதமரின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் ஷசீந்திர ராஜபக்ஷ, பஸ்நாயக்க நிலைமை டிசான் விக்ரமரத்ன குணசேகர உள்ளிட்டோரும் பெரஹ்ராவை கண்டுகளித்தனர். தற்போது மழையுடன் கூடிய காலநிலை குறைவடையும் வாய்ப்பிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் மத்திய மற்றும் சப்ரகமு ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினால் 8 மாகாணங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. கடுமையான காற்று மற்றும் வெள்ளம் காரணமாக 12,200 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையினால் ஒருவர் உயிரிழந்தும் மேலும் 2 காயமடைந்தும் உள்ளனர். 2 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. இதேவேளை 367 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. நுவரெலியா மாவட்டத்திற்கே அதிகூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. லட்சப்பான நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குக்குலேகாங்கே நீர்த்தேக்க 2 வான்கதவுகளும், மௌசாக்கல நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. நோட்டன் நீர்த்தேக்கத்தில் 5 அடி வரை நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிவாரணம் வழங்க ராணுவம் மற்றும் கடற்படை வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. பிரதானமாக காலி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கினிஹத்தேன யட்டிவேரிய பிரதேசத்தில் மலையொன்று சரிந்து வீழ்ந்ததனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைப்பட்டுள்ளன. இந்த பாதையை தற்காலிகமாக மூடுவதற்கு நுவரெலியா இடர் முகாமைத்துவ பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. பாதை மூடப்பட்டதனால் மாற்றுவழி ஊடாக பயணிப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நல்லதண்ணி வாழைமலை தோட்டத்தில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் தோட்ட தொழிலாளர்களின் தொடர் குடியிருப்பு சேதமடைந்துள்ளது. இன்று அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த மரம் 10 வீடுகள் கொண்ட தொடர் குடியிருப்பிலேயே விழுந்துள்ளன. இதில் 4 வீடுகள் பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் ஏனைய வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. சிலாபம் மீன்பிடி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஏஷியான் புத்தா ஆழ்கடல் மீன்பிடி படகு தெதிரோயாவில் விபத்திற்குள்ளானது. சீரற்ற காலநிலை அடுத்து உருவான சுழல் காற்று காரணமாக இப்படகு விபத்திற்குள்ளானது. இலங்கையின் அதி உயர் தொழில்நுட்ப கேபிள்களின் ஊடாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள முதலாவது பாலமாக பால்யோகடை புதிய கெரணி பாலம் அமைந்துள்ளது. இப்பாலத்தில் கெரணி கங்கை ஊடாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கான்கிரீட் பாலத்தின் நிர்மாணப் பணிகள் பூர்த்தியடைந்து அதனை இணைக்கும் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன.
கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு நகரம் கட்டுநாயக்க விமான நிலையமும் ஒன்றோடொன்று இணைந்ததன் காரணமாக கொழும்பிற்குள் வரும் வாகனங்களின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு அதிக அளவில் வருகை தரும் வாகனங்களுக்காக தற்போதைய கழனி பாலத்தின் கொள்ளளவு போதுமானதாக இல்லாததன் காரணத்தினால் புதிய கழனி பாலத்தை நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு அதற்கான ஆரம்ப கட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பழைய கழனி பாலத்திற்கு அருகாமையில் 6 மருங்குகளை கொண்டதாக புதிய பாலத்தை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கட்டுநாயக்க கடுகதி வீதி தொடங்கும் இடத்திலிருந்து ஆரம்பிக்கும் இந்த பால திட்டம் ஒருகோடவத்த சந்தி மற்றும் துறைமுக பிரவேச சந்தியில் முடிவடைகிறது. கட்டுநாயக்க அதிவேக பாதையில் கொழும்பு முடிவின் இறுதியிலிருந்து பண்டார்நாயக்க சுற்றுவட்டம் வரை 6 மருங்குகளை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் ஒருகோடவத்தை இங்குருக்கடை சந்தி துறைமுக பிரவேச வீதி வரை 4 மருங்குகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். 380 மீட்டர் நீளம் கொண்ட முதற்கட்டத்திற்காக 31,539 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாவது கட்டத்திற்காக 9,896 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பாலத்தை இணைக்கும் நடவடிக்கைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தலைமையில் இடம்பெற்றது. ඉතින් අපි විශ්වාස කරන අගෝස්තු අන්තිම සතියේ නැත්නම් සෙප්තැම්බර් වල අපිට ஆகஸ்ட் இறுதியில் அல்லது செப்டம்பர் மாதம் எமக்கு இப்பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்க முடியும் என நம்புகின்றோம். எதிர்கால சந்ததியினருக்காக எடுக்க வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் அச்சம் பீதியின்றி எமது அரசாங்கம் எடுக்கும். இந்த வேலை திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவே சீனாவை மட்டும் பிடித்துக் கொண்டு எம்மை தாக்குகிறார்கள். எமது நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அபிவிருத்தி அடைந்த நாட்டை நாம் உருவாக்கி தருவோம். கோவிட் பரவலை கட்டுப்படுத்தி நாட்டை திறந்து மக்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் மக்களை வீதிகளில் இறங்கி அழிவுகளை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள். அந்த சாபத்தில் இருந்து குறித்த அரசியல் கட்சிகளுக்கு ஒருபோதும் மீள முடியாது. පාරට බස්සලා විනාශයක් වෙන දේවල් වලට ගිහිල්ලා අත ගහන්න එපා. ඒ සාපෙන් ඒ දේශපාලන පක්ෂවල කවදාකවත් ගොඩ එන්න හම්බෙන්නේ නැහැ කියන එක ඉතාමත්ම ආදරෙන් මම මෙලාදී මතක් කරනවා. நீதியமைச்சர் அலி சப்ரி மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீர் அகமட்டின் வேண்டுகோளிற்கு அமையவே அமைச்சரின் இவ்விஜயம் இடம்பெற்றது. கொரோனாவினால் மரணமடையும் உடல்களை அடக்கம் செய்யும் மையவாடிக்கு கண்டி மாவட்ட பள்ளிவாசல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினால் வழங்கப்பட்ட ஜேசிபி இயந்திரத்தை கையளித்ததுடன் கிராமிய வீதி மற்றும் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சின் 40 மில்லியன் ரூபாய் செலவில் அமையப்பெறவுள்ள காகித நகர் கொட்டடி வீதிக்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. வீடமைப்பு அதிகார சபையினால் 6 லட்சம் ரூபாய் நிதியில் பயனாளிகளின் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட 2 வீடுகளும் கையளிக்கப்பட்டன. இதேவேளை காத்தான்குடிக்கு விஜயம் செய்த அமைச்சர் அலி சப்ரி 12,75,00,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்படவுள்ள டீன் வீதிக்கான அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மிக நீண்ட காலமாக மக்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வந்த இவ்வீதியின் அபிவிருத்தி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை நெடுஞ்சாலைகள் வீதி அபிவிருத்தி அமைச்சு மேற்கொண்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான நசீர் அகமட், மர்ஜான் ஃபலீல் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதே நேரம் நிதி அமைச்சர் அலி சப்ரி ஏறாவூருக்கு விஜயம் செய்து கிராமிய நீதிமன்ற வீதிக்கான அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் வீதி அபிவிருத்தி நெடுஞ்சாலை அமைச்சிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இவ்வீதி புனரமைக்கப்படுகிறது. இதற்காக 75 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக புனரமைக்கப்படாதிருந்த இந்த வீதி தற்போதைய அரசாங்க காலத்தில் முழுமையாக புனரமைக்கப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதியின் சிந்தனைக்கமைய வீட்டுக்கு வீடு தென்னங்கன்றுகள் வழங்கும் நிகழ்வு நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன. கப்ருக்க வீட்டிற்கு வீடு தென்னங்கன்று வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் ஏறாவூர் பற்று பிரதேசத்தில் 250 பயனாளிகளுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. வந்தாறுமூலை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு, துணுக்காய், மாந்தை கிழக்கு ஆகிய பிரதேச செயல பிரிவுகளைச் சேர்ந்த 100 குடும்பங்களுக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் தலைமையில் தென்னங்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. நாட்டில் தெங்கு பயிர்ச்செய்கை குறைந்து காணப்படுவதால் தற்போது தேங்காயின் விலை அதிகரித்திருப்பதனால் இதனை ஈடு செய்யும் நோக்கில் இந்த செயற்திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் இங்கு தெரிவித்தார். ஜனாதிபதியின் 40 லட்சம் தென்னங்கன்றுகள் நடும் தேசிய வேலை திட்டத்திற்கு இணைவாக திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிசின் தலைமையில் கல்முனையில் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினரின் செயலாளர் மற்றும் கல்முனை மாநகர உறுப்பினர்கள் இதன்போது கலந்து கொண்டனர்.
500 தென்னங்கன்றுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. வீட்டிற்கு வீடு தென்னங்கன்றுகள் நடும் கப்புருக்க தேசிய வேலை திட்டத்தின் வவுனியா மாவட்ட நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் தலைமையில் இடம்பெற்றது. இதன் போது ஒருவருக்கு 4 மரக்கன்றுகள் வீதம் 125 பயனாளிகளுக்கு தென்னை மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. எமது நாட்டு மேன்மையிலேயே ஜனாதிபதி அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எம்மையும் பாதுகாத்து எமது நாட்டையும் பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப வல்லமை உள்ளது. அவரது கருத்திட்டத்தில் உருவாக்கிய திட்டங்களில் ஒன்றுதான் இந்த தென்னை பயிற்சிகை திட்டம். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம், கடந்த காலத்தை போல சம்பாந்தோட்டையில் ஒரு திட்டம், வன்னியில் ஒரு திட்டம். உதாரணமாக சொல்ல போனால் கடந்த காலத்தில் எமது வன்னி பிரதேசம் அரசியல்வாதிகளாலும் சில நபர்களாலும் எமது வன்னி பகுதி புறக்கணிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் அதிக அளவில் எண்ணிக்கையில் வடக்கைச் சேர்ந்த அல்லது வன்னியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டியும் கூட இந்த அரசாங்கத்தில் அதிக அளவான திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் காவல் வீதி இலங்கையில் அனைத்து மாவட்டங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அதிக எண்ணிக்கையிலான வீதி திட்டங்கள் எமது வன்னிக்குத்தான் கிடைத்திருக்கிறது. எமது மேற்கத்திய ஜனாதிபதியினுடைய திட்டம் இன மத பேதமின்றி, பிரதேச பேதமின்றி, மாகாண பேதமின்றி, மாவட்ட பேதமின்றி அனைத்து இடங்களுக்கும் ஒரே அளவான திட்டம். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் மீட்கப்பட்ட கைக்குண்டு விசேட அதிரடிப்படையினரால் செயலிழக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி 6ஆம் குறிச்சி பகுதியில் கைவிடப்பட்ட காணியிலிருந்தே இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டது. விறகெடுக்க சென்ற பெண்ணொருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் காத்தான்குடி போலீசாரால் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் குண்டு செயலிழக்கச் செய்யும் விசேட அதிரடிப்படையினரால் நதியா கடற்கரை பகுதியில் இந்த கைக்குண்டு செயலிழக்கச் செய்யப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெவ்வேறு பகுதியிலிருந்து போதைப் பொருள் வர்த்தகர்கள் 4 நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக வாழைச்சேரி போலீசார் தெரிவிக்கின்றனர். இதில் 2 பேர் 2360 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு மேலும் இருவரிடமிருந்து 2 கிலோகிராம் கேரள கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய சுற்றுச்சூழல் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மனித பாவனைக்கு உதவாத காலாவதியான மற்றும் லேபிளிடப்படாத பெருமளவு உணவுப் பொருட்கள் மட்டக்களப்பு நகரில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கோட்டை முனை பொது சுகாதார பரிசோதகர் டி மிதுன்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று காலை மட்டக்களப்பு நகரில் 3 வர்த்தக நிலையங்களை முற்றுகையிட்ட போதே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சுமார் 2 லட்சம் பெறுமதியான இந்த பொருட்களை மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.